பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நாம் அதை ஆழமாகவும் அதிலிருந்து தேவன் அவ்வப்பொழுது அன்றைக்கு தேவைப்படுகிற வார்த்தைகளையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நாம் கடந்த நாட்களில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோம். இந்த காணொலியில் நம்ம 18 முதல் 25 வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 1:18 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதை நான் எதினால் அறிவேன்? தேவதூதன் சகரியாவுக்கு வாழ்த்து சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவன் யோவான் என்கிறதான ஒரு குமாரனை அவருக்கு கொடுப்பார், வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இருப்பார் என்கிறதான காரியத்தெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவன் சந்தோஷமாக விசுவாசியாதபடி, நம்ம அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம். அதே முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கிறான். அவன் ஆசாரியன், ஆரோனுடைய முறைமையின்படி வந்தவர்கள் என்றெல்லாம் நம்ம என்ன செய்யறான்னா நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சகரியாவை பார்க்கும் பொழுது சற்று அவவிசுவாசம் உடையவன் போல என்ன செஞ்சான்னா காணப்பட்டான். அவவிசுவாசம் போல அவன் காணப்படுகிற வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது, இதை நான் எதினால் அறிவேன்? இதை நான் எதினால் அறிவேன்? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இதே போல ஒரு வார்த்தையை விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிற ஆபிரகாமும் சொல்வதை பார்க்க முடிகிறது. இதை நான் எதனால் அறிவேன் என்று சகரியா ஒரு அவவிசுவாசத்தில், அவுட் ஆஃப் ஹிஸ் டிஸ்பிலீஃப், he mentioned that word. How will I know? அப்போ இதே போல ஒரு வார்த்தையை ஆபிரகாம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இதை பார்க்கும் பொழுது it seems both verses and situation look same. இந்த ரெண்டு இதை நான் எதினால் அறிவேன்கிற வார்த்தை அப்படியே ரிப்பீட் ஆகிறத பார்க்கும் பொழுது ஒரே ஜானர்ல இருக்கிறதை போல, ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதை போல நம்ம காண முடிகிறது. ஆனா தாவீது மன்னிக்கணும், ஆபிரகாமை பார்க்கிறோம், அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் நீதியாக எண்ணப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தான் நீதியாக எண்ணப்பட்டது என்றால் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இவன் சகரியாவுக்கு கர்த்தர் யோவானை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அவன் விசுவாசித்தான். ஆனால் ஆபிரகாமை நீங்க பார்ப்பீங்கன்னா அதே அதிகாரத்துல 5வது 6வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா அங்க ரொம்ப அழகா இருக்கும். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இட் இஸ் வெரி கிளியர், ஏப்ரகாம் பிலீவ்ட் காட். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீங்க 8வது வசனத்துல வாசிக்கும் போது இதை நான் எப்படி அறிஞ்சுக்கிறேங்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்லுகிறான் அப்படின்னா, ஈசாக்கை தேவன் தருவார் என்று சொல்லும் பொழுது அவன் அப்படி விசுவாசித்தான். He believed God. I would say blindly சொல்ற போல, he had a very mad or freaking belief in God. அவன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. அவனை போய் உன் ஏக சுதனும் ஒரே குமாரனை எனக்கு பலின்னு சொல்லும் பொழுது ஈசாக்க பலியிடத்துக்கு ரெடி ஆனார். No man in the world can do that. ஸோ அப்படி ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக, விசுவாசத்தின் வீரன், தேவனை அசைத்த ஒரு மனிதன் என்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதியாகமம் 15:7-8 வாசிக்கும் போது இன்னும் நமக்கு அது தெளிவாய் தெரிகிறது. என்ன அப்படின்னா, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்று பூமியின் சுதந்திரத்தை குறித்து சொல்லுகிறார். கானானே உனக்கு நான் தருவேன்ப்பா, அந்த பூமியில நான் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே ஓகே ஆண்டவரே, அதை நான் எப்படி அறிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறான். அப்பங்கூட ஈசாக்குவுக்கு விசுவாசிச்சவன் ஒரு நிலத்தை விசுவாசிக்க மாட்டானுங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு வரலாம்.
ஆனால் அவன் சொல்லப்பட்டதன் கருத்து என்ன அப்படின்னா, தேவனை விசுவாசியாதபடினா அவன் சொல்லவில்லை. He trust God, தேவனை விசுவாசிச்சான். ஆனால் இது சுதந்திரமாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்திரம் போன்ற ஒரு காரியம் தேவைப்படுமே அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. அப்போ அவன் கர்த்தர் இடத்துல அதை கேட்ட உடனே கர்த்தர் சொல்றார், அதற்கு அவர், அதாவது கேட்டதுக்கு அவர் 3 வயது கிடாரையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டு கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சும் என்னிடத்துல கொண்டு வா என்றால், அவன் அவைகளை எல்லாவற்றிடத்திலும் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டுகளை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை என்று பார்க்கிறோம். இப்போ இது பார்க்கும்பொழுது இட் வாஸ் லைக் a shopping list of page and yet Abraham understood yet he did exactly. ஆபிரகாம் இதை பார்க்கும்பொழுது இது என்ன வினோதமாக இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட நான் ஒரு உறுதியான இது எனக்கு எப்படி விளங்கிக்கிற முடியும், ஒரு அத்தாட்சி வேணுமே அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் இன்னமும் செய்கிறாரு. ஏதோ பறவையை கொண்டு வர சொல்கிறாரு, அங்கே கெடாரியை கொண்டு வர சொல்கிறாரு, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டு கடாவையும் இப்படிலாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவன் தீர்க்கல. உடனே அவன் என்ன செய்கிறான் தான் பார்க்க முடியாது. இட் இஸ் லைக் a contract between 2 people. 2 பேருக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் இதை நியமத்தை செய்கிறார். இது ஏன் இதை செய்கிறார் அப்படின்னா, இதன் மூலமாக ஆபிரகாமோடு ஒரு லீகல் ஒரு டீடு போடுற மாதிரி, ஒரு பத்திரம் பதிவு பண்ணுற மாதிரி அவர் பதிவு பண்ணுகிறத அங்கே பார்க்க முடியும். இது தேவன் ஏற்படுத்தினது. இதை ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது, அவர்கள் திரும்பாமல் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த சம்பவத்தை இல்லையென்றால் இதை அவர் நினைவு கூட்டுவார். உதாரணத்துக்கு வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 18 முதல் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டுகளின் நடுவாக நடந்து போகும்படி அவர்களை 2ஆக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, ஆபிரகாம் தேவனிடத்துல இது எதனால் அறிந்து கொள்வேன் என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறாரு, நீ 3 வயது கிடாரியை என்ன செய்ய கொண்டு வா, 3 வயது ஆட்டு குட்டி என்ன செய்ய கொண்டு வா, புறாவை கொண்டு வான்னு சொன்னோன்னே அவன் அவை எல்லாத்தையும் நடுவாக வெட்டி, அந்த வசனம் சொல்லுகிறது நடுவாக வெட்டி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 சொல்லுகிறது, 10ஆம் வசனம், ஆதியாகமம் 15:10 சொல்லுகிறது, அவைகளை நடுவாக துண்டித்து துண்டுங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். இப்படி வைக்கிறான், இங்கிட்ட ஒரு ஆஃப் இங்கிட்ட ஒரு ஆஃப். ஒரு ஆடு இருக்குன்னா 2 நடுவாக வெட்டி இங்கிட்ட ஒரு புறமாக அங்கிட்ட ஒரு புறமாக ரைட்ல லெஃப்ட்ல வைக்கிற இடையில ஒரு கேப் இருக்கு. நடந்து போகக்கூடிய 2 பேர் நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு கேப் என்ன செய்யுதுன்னா காணப்படுகிறது. இதன் வழியாக 2 பேர் நடந்து போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஒப்பந்தத்துக்கு சமானமாக இந்திய நாட்கள் in modern terms it is like someone is going to register or having an agreement in a register in a agreement copy, இல்லைனா ஒரு ரெஜிஸ்டர்ட் காப்பியில் 2 பேர் கையெழுத்து போடுவதற்கு சமமாக அது காணப்படுகிறது. தேவன் அதை என்ன செஞ்சார்னா செய்தார். எரேமியாவிலும் அதை என்ன செய்கிறார்னா சொல்லுகிறார். சரி, அப்படி அவர்கள் 2 துண்டுகளை வைத்து யார் நடந்து போகிறார்களோ, உதாரணத்திற்கு ஒரு மனிதன் இந்த இடத்தை நான் இவ்வளவுக்கு நான் வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு முன்பணத்தை கொடுப்பார். இத்தனை காலத்திற்குள் நான் இவ்வளவு ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் என்று. இப்பொழுது அந்த காலத்திற்குள்ளாக அந்த மனிதன் அதை வாங்க வேண்டும். வாங்காவிட்டால் ஒருவேளை இந்த மனிதன் எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த மனுஷன் நான் இடம் தரமாட்டேன்னு சொன்னா, இப்படி இவர்கள் ஒப்பந்தம் செய்ததை போல அவர்கள் அந்த நாட்களில் பணத்தை கொடுக்கவோ இல்லை இடத்தை கொடுக்காமல் இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னா, இந்த 2 துண்டங்களுக்கு நடுவாக இந்த கான்ட்ராக்ட் எப்படி செய்வாங்கன்னா நடந்து போவார்கள். அங்கே இப்போ ஆபிரகாம் சொல்லுகிறான் அல்லவா, 2 துண்டங்களை வைத்து அது நடுவாக ஆபிரகாமும் சரி தேவனும் நடந்து போனார். அதை மீண்டும் வாசிக்கலாம். 2 மனிதர்கள் அந்த 2 துண்டங்களுக்கு நடுவாக கடந்து போவார்கள். அப்படி கடந்து போனால் என்ன அர்த்தம் என்றால், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நான் நிறைவேற்றுவேன் ஏற்ற காலத்தில். அப்படி நிறைவேற்றாமல் போனால் எப்படி இவைகள் 2 துண்டாக இருக்கிறதோ அப்படியே நானும் என்னுடைய ஆட்டு மந்தைகளோ மற்ற என்னுடைய தொழிலும் அப்படி ஆகும் என்று அந்த அர்த்தம். இந்த கண்டிஷன் படி இவ்வளோ ரூபாய்க்கு நான் வாங்குவேன், இத்தனை காலத்துக்கு நான் வாங்கிடுவேன், நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் மிஸ் ஆனாலும் இவர்கள் 2ஆக துண்டிக்கப்படுவார்கள், அவருடைய ஆடு மாடுகள் இப்படி துண்டிக்கப்படும் என்கிறதான அர்த்தத்தோடு தான் அந்த நாட்களில் இது செய்யப்பட்டது. தேவன் அதை
ஆபிரகாமுக்கு செய்தார். அதை தான் எரேமியாவில் மீண்டும் 34:18 நான் வாசிக்கிறேன். எங்கள் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டுகளின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுவர்களின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். அவருடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் அதை மறுபடியும் எரேமியாவில் என்ன செய்யறாரு நினைவு கூறுறார். அப்போ ஆபிரகாம் இங்கே பார்க்கிறோம், நான் எதனால் அறிவேன் என்று சொன்னதுக்கும் சகேரியா எதனால் சொல்லுவேன் என்று அதிகரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன உடனே விசுவாசிச்சான். ஆனால் அந்த இடத்த குறித்து சொல்லும் பொழுது எப்படி ஆண்டவரே அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள போறாங்க. பாருங்க, வானத்தையும் பூமியும் முடிஞ்ச சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாம் கேட்ட உடனே அவர் இப்படி ஒரு கான்ட்ராக்டுக்கு செய்கிறார். அதையும் அந்த அதிகாரத்துக்கு நம்ம மீண்டும் போகலாம். 15வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்து நித்திரை வந்தது, திகிலும் காரில் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய எல்லாம் அந்நிய தேசத்திலே பரதேசிகளுமாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறிய கடவாய். சூரியன் அஸ்தமிக்கும் காரில் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. It was like God was traveling in the pillar of cloud and fire when that happened during the time of Israelites redemption. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது எப்படி அவர் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை நடத்தினாரோ, தேவன் அவர்கள் முன்பதாக கடந்து போனாரோ, அப்படியே ஆபிரகாமுக்கு கூட உடன்படிக்கை செய்யும்படியாக 2 துண்டங்களின் நடுவே கடந்து போனார். நான் முதல்ல சொன்னது போல 2 மனுஷங்க கடந்து போவாங்க. அந்த 2 மனுஷங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். தேவன் ஒரு மனிதனை போல தேவன் ஆபிரகாம் எவ்வளவு நேசித்திருப்பார் என்று சொன்னால், அவன் கேட்ட உடனே அவனுக்காக இப்படி ஒரு ஒப்பந்தத்தை அவர் இறங்கி வந்து அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். மகிமையான தேவன், அவர் இல்லாதிலிருந்து இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். தேவன் மண் என்று நினைவு கூறார் என்று மனுஷனை குறித்து சொல்லப்படுது. ஆனால் உத்தமமான ஒரு மனிதனை அவர் எவ்வளவு நேசிப்பார் என்று சொன்னான். அவன் கேட்ட உடனே 2 துண்டுகளுக்கு நடுவே அவன் கடந்து போய் ஒரு மனிதன் கையெழுத்து போட்டு கொடுப்பதை போல அவர் அழகா ஆபிரகாமோடு அவர் ஒப்பந்தம் பண்ணுகிறார். அந்த ஒப்பந்தம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொல்லிதான் செய்கிறார். உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருப்பார்கள். ஆனா இதை சொல்லும் பொழுது இன்னொரு ஃபால்ஸ் டாக்ட்ரின், வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியத்தை சொல்லி நாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன அப்படின்னா, நீங்க அந்த 11வது வசனம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் இப்படி சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரில் அவனை மூடிக்கொண்டது. அதுக்கப்புறம் 400 வருஷம் நீ அடிமையா, உங்களுடைய ஜனங்கள் அடிமையா இருப்பாங்க, சந்ததி அடிமையா இருக்குன்னு கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் தூங்கிட்டான். அதனால கர்த்தர் அவனுடைய சந்ததியாக இஸ்ரவேலை சபித்தார். பாருங்க, கர்த்தருக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டும், அவருக்காக நீங்க இரவு பகலும் ஜெபிக்கணும், எல்லாம் நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இங்கே கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு 400 வருஷம் அடிமைத்தனத்தை கொடுக்கவில்லை. ஏன்னா அங்க அழகா சொல்லப்படுகிறது 18ஆம் வசனத்தில், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் சொன்னபடி ஆபிரகாம் உடனே செய்கிறவன் என்பதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு நமக்கு. அவனுடைய பிள்ளையை கொடுக்கறதுக்கே உடனே அடுத்த நாளே கிளம்பி போயிட்டான். உடனே செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆபிரகாம் சொல்ற உடனே செய்கிறான். வெயிட் பண்ணும்பொழுது அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, அயர்ந்த நித்திரை. 12ஆம் வசனம். This is the same term used when God made Adam to sleep to make Eve. ஏவாளை உருவாக்குவதற்கு, to create Eve, ஏவாளை உருவாக்குவதற்கு ஆதாமை அயர்ந்த நித்திரைக்கு கொண்டு போனாரு. அப்படி ஒரு வார்த்தையை தான் எபிரேய பதத்தில் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது ஆபிரகாம் தூங்கவில்லை. அடுத்தது காரிருளும் என்று சொல்லப்படுகிறதே, அது இட் வாஸ் லைக் a thick cloud.
தேவன் அந்த சீனாய் மலையில் இறங்கும் பொழுது புகை மூட்டமாக காணப்பட்டது என்று நம்ம பார்க்கலாம். மோசே போகும் பொழுதும் மேகங்கள் என்ன செய்து மூடுகிறத பார்க்க முடிகிறது. அவன் 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 தேவனுடைய கூடாரத்துக்குள்ள போகும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே வரும் பொழுது எகிப்திற்கு அது காரிருளாகவும் அவர்களுக்கு அந்தகாரமும் இவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருந்தது என்று பார்க்கிறோம். அது வந்து இருளின் காரியம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் an evil cloud, it is God's presence. God made Abraham to walk or to go into in a spiritual realm. அவன் அப்படி ஒரு காரியத்துக்குள்ளாக என்ன செஞ்சார்னா கொண்டு போகிறத பார்க்க முடிகிறது. அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, அதாவது இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் என்று சொல்லி இந்த 400 வருஷத்தை சொல்லியே இந்த கான்ட்ராக்ட் பண்றார். அதனாலதான் 430 வருஷம் கழிச்சு தேவன் ஆபிரகாம் நினைவு கூர்ந்தபடியினாலே மோசையும் யோசுவாவையும் கொண்டு ஒரு பெரிதான காரியத்தை பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்கு தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவர் செய்து முடித்தார். அதனாலதான் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த கான்ட்ராக்ட் வழியா தான் வந்தார்கள். செங்கடல் வழியா எந்த அளவுக்கு வந்தது உண்மையோ அதே மாதிரி இந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில் தான் இந்த ஜனங்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் தான் கற்பனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் கான்ட்ராக்ட். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அதாவது இந்த நிலத்துக்கு கானானுக்குள்ளது, இந்த கானானை சுதந்திரத்துக்குள்ள ஒரு கானானை சுதந்திரத்துக் கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை தான் இந்த உடன்படிக்கை என்ன செய்ததுன்னா சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக இஸ்ரவேல் இருக்கிறார்கள். இங்கே வந்து கர்த்தர் தங்கும் பொழுது சில கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்கிறார், அவர் கொடுக்கிறார். அப்படி அவர்கள் செய்யாமல் போகும்பொழுது நான் தண்டிப்பேன் என்பதற்கு அதை அவர் கோடிட்டு காமிக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை நாம் கேள்வி கேட்க வேண்டும். சரி, ஆபிரகாம் தேவனிடத்துல கேட்டான், சகரியா நான் எதனால் அறிவேன் என்று கேட்கிறார். கிதியோனை பார்க்கிறோம், அவர் என்ன சொன்னா எனக்கு வந்து அந்த ஆட்டின் மயிரை விரித்து இதில் பனி விழணும், அதில் பனி விழக்கூடாது, இப்படி நிறைய அடையாளங்களை கேட்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய இந்த நாட்களிலும் நவீன நாட்களிலும் கூட நான் தேவனிடத்தில் இப்படி ஒரு அடையாளத்தை கேட்டேன், கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லுவது உண்டு. there's nothing wrong, but let's get into Bible. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? Do Bible preach empty New Testament church to ask for sign? நாம் தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதா? ஆனால் கேட்டால் அவர் செய்கிறாரே, எஸ், இஸ் காட் அண்ட் ஹி லவ்ஸ் அஸ் லைக் எ சைல்ட். காட் மே டூ இட். பட் பைபிள் சேஸ் 1 கொரிந்தியர் 1:22 வாசிக்கலாம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்கிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அவங்களாம் அடையாளத்தை கேட்கிறாங்க, ஞானத்தை கேட்கிறாங்க. நாங்க அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எதை குறித்து சொல்லுவோம்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவ்வளவுதான். we preach Christ has been crucified in cross. அவ்வளவுதான். எங்களுக்கு அடையாளம்லாம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நான் விசுவாசிக்கிறேன், தட்ஸ் இட். ஆனால் இன்னும் பெட்டரான ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 5:6 இப்படி ஆகி சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தோமா பார்த்து அன்னைக்கு சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிற தோமா, அதனால அவனை ஆண்டவர் அப்போஸ்தலர்ல இருந்து அவனை தூக்கல. நீ கண்டு விசுவாசிக்கிறாய். காணாத ஒரு ஜனம் உண்டு, அது பாக்கியம் உள்ள ஜனம், அதுதான் நீங்களும் நானும். தேவனை நம்ம முகமுகமாய் தரிசிக்கவில்லை, அப்போஸ்தலர் நாட்கள் நாம் வாழவில்லை. ஆனால் தெய்வீக கிருபை நாள் அவரை அறியும்படியான பெரிதான ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் இது எங்கிருந்து உண்டாகிறது? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. You may have joy, you may have happiness every now and then, but joy is something from divine. Joy is something related to divine from God. அது மனமகிழ்ச்சி என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறதானது, தேவனுடையதாக இருக்கிறது. அதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒரு விதமான ஒரு திகிலோ பயமோ இருக்குன்னு சொன்னால், this is the right time to accept Christ. கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் என் சொந்த ரட்சகர், அவர் தான் எனக்கு எல்லாமே. அப்போ நாங்கள் இந்த நாட்கள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம், அவர்கள் அடையாளத்தை கேட்டார்கள். அது பழைய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் விசுவாசித்தே நடக்க வேண்டும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் பியூர்லி ஆன் பிலீவ்.
ஆனால் நம்ம நிறைய சாட்சிகளை கேட்குறோம். நான் கடவுளை உண்மையான கடவுள் யார் என்றால் காமிங்கன்னு சொல்லும் பொழுது சாது அவர்களுக்கெல்லாம் நமக்கு வெளிப்படுத்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். அது தேவன் have some exception, but you know and we know the Bible is a true word of God and the Holy Scripture. பரிசுத்த வேதாகமம் உண்மை உள்ளது என்றும் அது சத்தியம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அது விசுவாசித்து நடப்போம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். லூக்கா 1:19 நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ பிரசன்னத்தில் நிற்கிற கபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும் அனுப்பப்பட்டேன் வந்தேன் என்று சொல்கிறான். இங்கேதான் கபிரியேல் என்கிறதான தேவதூதனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டே தூதருடைய பேர் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று கபிரியேல், இன்னொன்று மிகாவேல். கபிரியேலை குறித்து தானியேல் புத்தகம் 8வது அதிகாரம் 16:9-21 தானியேல் 10:13-21 கபிரியேலை குறித்தும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, மிக்கேலை குறித்தும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. கபிரியேலை குறித்து தானியேல் 8:16, 9:21, மிகாவேலை குறித்து தானியேல் 10:13-21 அவனை குறித்து என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது. லூக்கா 1:20 வாசிக்கும் போது, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசித்தபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பான் என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 15 முதல் 22 வரைக்கும் நீங்க பாப்பீங்கன்னா, அங்கே அங்கே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கர்த்தர் இந்த ஈசாக்கை ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ சகரியாவுக்கு இதுக்கு முன்பதாக there was a precedent. அதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய நீதிமான்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 100 வயதில் ஆபிரகாமுக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் சகரியாவுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவார் என்று அவன் விசுவாசித்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் பிரதான ஆசாரியன். அடுத்தது அவனுக்கு சீட்டு போட விழப்பட்டிருக்குது. தேவ சமூகத்தில் போய் அவன் நிற்கிறான். ஒரு வாரம் தான் அதை போய் செய்ய முடியும். வாழ்க்கையில் ஒரு முறை தான் அதை அப்படி வாய்ப்பு கிடைக்கும். 10,000 18,000 பேர் இருக்காங்க ஜெருசலேம்ல. அதுல இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தேவதூதன் இறங்கி வந்திருக்கான், பிரசன்னத்தை பார்க்கறான். அப்படி இருந்தும் இவன் விசுவாசியாதபடியினால் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்க நமக்கு சொல்லும் பொழுது என்னன்னா, 1000 பேர் இருந்தாலும் ஏன் அவனை ஆண்டவர் தண்டித்தார்? இல்ல, நான் எப்படி பார்க்கிறேன், இல்லைன்னா வேதம் நமக்கு எப்படி பார்க்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, தேவன் அவனை அடிக்கும் போதே, அவனை ஊமையாக ஆக்கும் போதே அவனுக்குள் விசுவாசம் வளர்ந்துட்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னன்னா, அவன் சொல்லி தான் அடிப்பான். எப்படி சொல்றான் பாருங்க, நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊமையாகிட்டான். அப்போ அவனுக்கு ஒரு அடுத்த விசுவாசம் வரும். அவன் சொன்னதை போல நான் ஊமையானபடினாலே அவன் சொன்னதை போல அவன் பிறப்பான் என்பதான ஒரு விசுவாசம் அவனுக்குள் வளர்ந்துருக்கும். ஆமென். இப்போ கர்த்தரை அடித்தாலும் கூட, இல்லைன்னா கர்த்தர் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும், ஒரு கரெக்ட் பண்ணாலும் கூட, அதுல கர்த்தருடைய மகிமையை வைத்திருக்காரு. அதுல அவர் மேல ஒரு விசுவாசத்தை வளர வைக்கிறார். தட் இஸ் த ஆசம்னஸ் ஆஃப் காட். அப்போ நம்ம கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் சில சிக்ஷைகளை தருகிறார், அடிக்கிறார், ஏதாவது ஒரு காரியம் செய்கிறார் அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட்னஸ், எவ்ரிதிங் இஸ் டு பில்ட் த ஃபெய்த் ஆஃப் காட். ரோமர் 10:11 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது என்று வேதம் சொல்லுகிறது. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும், மன்னிக்கணும், 1 பேதுரு 2:16 சொல்லுகிறது, 1 பேதுரு 2:6 சொல்லுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லுகிறது. Yes, that cornerstone is Christ Jesus and we put the trust only on Christ. கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் விசுவாசிக்கிறோம். நம்பிக்கையே கர்த்தராக இருக்கிறார். அடுத்தது யோவான் 14:1 சொல்லுகிறது, 14:2 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள், என்னிடத்துல விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் போய் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது தேவனிடத்துல விசுவாசம் இருங்க. ரைட், யெகோவா தேவனை குறித்து சொல்கிறார் அவர் யோவான்ல. அப்புறம் சொல்றாரு என்னிடத்துல விசுவாசமா இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மேலேயும் வைங்க, என் மேலேயும் வைங்களா? நோ, தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் விசுவாசம் வைங்க, என்னிடத்தில். நான் தான் இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக தேவன், திரியேக தேவன். 3 ஆபீஸ் தான், ஆனா ஒரே தெய்வம் தான். ஒரே, there's one God. There's one God. Jesus is God, Father is God, and Holy Spirit is God, and we are one God. That's what he mentioned. பிதா தேவனிடத்துல விசுவாசம் பெறுங்க, என்னிடத்துல. That God is this God.
ஆனால் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் திருத்துவத்தை குறித்து வரும் நாட்களில் கர்த்தர் சித்தமானா நம்ம இன்னும் பார்க்கலாம். ஆனால் இது மாத்திரம் இல்லை, தேவன் மேலே விசுவாசமாக இருங்கள் மாத்திரம் பைபிள் சொல்லி கொடுக்கல. எதன் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறது நல்லது, அதுதான் வேணும். ஆனால் சில நேரங்களில் சில வெற்றிகள் மேலேயும் சில நபர்கள் மேலேயும் இந்த உலகத்தின் மேலும் சில நேரங்களில் நம்பிக்கை வைத்து விடுகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்று ஒரு ஓமையை என்ன செய்கிறார்னா அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, இங்கே பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம், அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்கள் சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, 16ஆம் வசனத்தில் இன்னும் அழகா இருக்கு பாருங்க. அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இங்கே நம்ம ஒரு காரியத்தை விளங்கிக்கொள்ளணும். ஒருவர் ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கார் என்ற அர்த்தம் அல்ல. இந்த ஓமையில உள்ள ஐஸ்வர்யவானை குறித்து அவர் மதிகேடனே என்று அவர் சொல்கிறார். இல்லை என்றால் அவர் அவனை பெரிதாக அவனை பார்க்கவில்லை. உன் ஆத்மா அநேக வருஷங்களுக்கு தேவன் அவனை குறித்து எப்படி சொல்றாருன்னா மதிகேடனே தான் சொல்றாரு 20ஆம் வசனத்துல. அப்போ நீதிமானை மதிகேடன் என்று சொல்ல மாட்டார். சில நேரங்களில் வேதத்தை நாம் குழப்பிக் கொள்கிறோம். தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கிறதுனால கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்று, உலகப்புறமாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்பதனால கர்த்தர் தான் அவரை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. ஆனா இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, அப்பொழுது அவன் ஒரு ஐஸ்வர்யமான உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இந்த துஷ்டனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, கர்த்தருக்கு பிரியமில்லாத மதிகேடனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஸோ இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்னால அது கர்த்தர் தந்தார் என்பதன் அர்த்தம் அல்ல, இல்லை அது கர்த்தருக்கு உகந்தவன் என்பதும் அர்த்தம் அல்ல. அடுத்தது, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அவனுக்குள்ளதான் சொல்லிக்கிறான். He will never exposed everything before man. எனக்கு எல்லாம் அவன் மட்டும் அனுபவிக்கும், தான் 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 தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாசருவோட ஓமையில கூட அப்படிதான் சொல்லுவார். அந்த ஐஸ்வர்யவான் அங்கே போய் என்னுடைய சகோதரன் தான் சொல்லுவானே தவிர ஜனங்களை பற்றி அவன் பேச மாட்டான். அது இந்த உலகத்தின் மேலும் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. 20ஆம் வசனம் சொல்லுது, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரிகளை எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்களை யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் மேல விசுவாசம் வைப்பவன் என்ற அர்த்தம் என்னன்னா, தேவன் மேல் மட்டுமே விசுவாசம். எந்த மனுஷன் மேலே, எந்த பிள்ளைகள் மேலே, எந்த சகோதரன் மேலே, எந்த சகோதரியின் மேலே, எந்த தாய் தகவல் மேலே, யார் மேலே நம்பிக்கையும் இல்லை. என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கு. ஆனால் எல்லாரையும் நான் நேசிக்க வேண்டும். எல்லாருக்கும் நான் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தருடைய பலத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அப்படி செய்வோமாக. ஆபிரகாம் தேவனை நம்பி இருந்தான், சகரியா நம்பல. ஆபிரகாம் அடையாளத்தை கேட்டான், ஆனால் அதனால அதை குழப்பிக்கிற கூடாது. கள்ள உபதேசத்துக்கு நாம் விலக்கி இருப்போமாக. ஆபிரகாம் தூங்கலை, அயர்ந்து நித்தே கர்த்தரை தான் நினைச்சாருன்னா கொடுக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் உடன்படிக்கையை செய்கிறார், அந்த தேவனை நம்பியிருந்தார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கண்டு விசுவாசிப்பதில்லை, காணாமல் விசுவாசிப்பது பாக்கியமுள்ள ஜனமாக இருக்கிறோம். அது அப்படிதான் நம்ம வேதத்தில் நம்ம என்ன செய்யறான்னு நம்ம பார்க்குறோம். சரி, வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிறேன். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதத்தினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனால் தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டு என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான் நீ அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது. இப்போ வெளியே வந்து அவர் ஆசீர் கூறணும். எண்ணாமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23 to 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் ஆசீர் கூறணும். ஆனால் ஆசீர் கூற முடியாமல் ஊமியாக போகிறான். என்னைக்கு நீங்கள் தேவனை விசுவாசிக்கலையோ கர்த்தருடைய ஜனத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவன் சொல்வதற்கு விசுவாசிக்கும் பொழுது ஏன் தடை வருது? ஏன் அவரை முழுமையாக விசுவாசிக்க முடியல? ஒரு விசுவாசமோ நம்பிக்கையோ
கர்த்தர் மேலே இல்லை, மனிதர் மேலையும் உங்கள் சம்பாதித்தத்தின் மேலையும் உங்களுடைய அறிவின் மேலையும் மற்ற காரியங்கள் மேலும் இருக்கிறபடினாலே தேவனை முழுமையாக நம்பிக்க முடியல. முழுமையாக தேவனை நம்ப முடியவில்லை என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறியவும் முடியாது. ஒருவேளை அறிந்திருந்தாலும் அதை உங்களால் 100% செய்து முடிக்க முடியாது. அதுதான் அங்கே பார்க்குறோம். அவன் செய்ய முடியாமல் போனான். லூக்கா 1:23 25 வரைக்கும் நான் வாசித்து முடிக்கிறேன். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். ஒரு வாரம் முடிந்து போகிறான். 24 வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சி வைத்தார். அவர் நிந்தையே எனக்கு மாற்றினார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கர்த்தர் உங்களுடைய நிந்தையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் செய்வார். அவர் எல்லாம் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். நிந்தையை அவர் மாற்றுவார். மாற்றாமலும் போகலாம், அது பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ரட்சிப்பை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு இப்படி செய்தொழினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாமல் இருந்தால் went on a divine seclusion. ஜனங்களுக்கு முன்பதாக மறைத்து கொண்டாள், தன்னை கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுத்தி கொண்டாள். அதுதான் மரியாள் இடத்துல பார்க்கிறோம். தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். பெத்தனியா மேரியை பார்க்கிறோம். தேவனே போதும் என்று அறிந்து கொண்டாள். அவன் நம்ம காட்டத்தி மரத்தில் ஏறினான்னு சகேவியை பார்க்கும் பொழுது அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவன் இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லலை. அவன் இயேசுவை அறிந்து கொண்டான், விசுவாசிக்க ஆரம்பிச்சான். நாம் சகரியாவை போல அவிசுவாசமா இராதபடி தேவன் மேல் விசுவாசம் வைப்போமாக. ஆனால் சகரியா அதுக்கப்புறம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருடைய மனைவியை கடாட்சிக்கப்படுகிறார் கர்த்தர். அதை தொடர்ந்து அவளும் தேவனோடு ஐக்கியப்படுகிறார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார், நிந்தையை மாற்றுவார். அப்பொழுது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு முன்பதாக இந்த சோசியல் மீடியா முன்னாடி அதை பகிராதபடி கர்த்தர் தந்ததை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு சொல்ல வேண்டிய இடத்தில் மாத்திரம் கர்த்தர் அனுமதித்தால் நீங்கள் சொல்லலாம். Lord bless you and blessing is you shall be a blessing to others. When God bless you, be content, don't show off. போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்கள் மற்றவர்களுக்கு பகுட்டாய் நீங்கள் வெளிப்படாதபடி சிம்பிளாய் வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. Simplicity is powerful. And may the Lord bless you. God is so abundant to bless you, and His blessing is abundance. And God is going to give you all His spiritual richness. Amen. And God bless you.